சரி, அது அது முடியாதுப்பா. யாவன ஸ்வரூபம் சிவஸ்வரூபம் அவனுக்கு தெரியல, நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது எவனை வேணாம்னு சொல்லுவேன். கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அதனாலதான் நான் என் வாயால் வர விட்டேன். அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் சரி வராதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் இருக்கக்கூடிய கிட்ட நீங்கள்லாம் இருந்துட்டு தெரிஞ்சால் ஒதுக்குனான்னு நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். சரிடா போகுதுங்களா விட்டுடும். ஏன்னா இயற்கை பண்ணுறாரு மகாமாயை, ஏதோ பண்ணிட்டு போங்களான்னு விட்டுட்டுமே தவிர நம்ம யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு வராது, அதுக்கு அருகதை இல்லைடாப்பா. என்ன நாக்கு தெரியுது எனக்கு எத்தனை நீச்சத்தனமான வேலைகள், எத்தனை ஜென்மங்கள் ஒப்ப எனக்கு தெரியுது. என்ன நான் யோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இன்னொருத்தனுடைய சொத்தை அபகரித்து, சொந்த தம்பியினுடைய சொத்தையே ஒரு ஜென்மத்தில் நான் அபகரித்து அவனை திட்டுன்னு திட்டி இல்லாத பழைய சுமிச்சு வாட்டியிருக்கணும். அந்த கதை என்னென்னா, நானும் அவனும் 2 பேரும் சேர்ந்து வசிஷ்டருக்கே குழந்தைகளாக இருந்திருக்கிறோம். ஒரு ஜென்மத்தில் தொண்டு பண்ணி இருந்திருக்கிறோம். அவர் இல்லாத போது அவன் மேலே இல்லாத கூட்டத்தை சுமத்தி அவங்ககிட்ட சொத்து சுகத்தை எல்லாம் பிடிக்கிட்டு விட்டு ஓட வச்சுட்டாங்க. எவ்வளோ நீச்சம் பாரு. எத்தனை ஜென்மங்களுக்கு முன்னாடி அது அவனுக்கு தெரியும். ஆனால் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு குருதேவர் சொல்லார் எனக்கு, நீ என்ன பண்ணுடா நீ அப்படிங்கிற. அந்த ஆள் இப்போ 15 தான் இருக்கிறாப்புல. அதனால் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீ செஞ்ச பாப்பத்துக்கு எல்லாம் நசிஞ்சு போச்சு. பாப்பமெல்லாம் உனக்கு எதுவும் கிடையாது. எத்தனையோ விதத்தில் 1 கோடிக்கணக்கான சொத்துக்கு போயிடுது. அந்த விதத்தில் எல்லாம் நசிஞ்சு போச்சுடாப்பா. இருந்தாலும் அவனோட அண்ணன் தம்பி உறவை வச்சிருந்தாரு அப்படிங்கிறார். அவன் தம்பிடா இவன் அப்படிங்கிற. அவனுக்கு மரியாதை. அவன் காலில் விடு. ஏங்க அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான். தெரியாத காலத்தில் தப்பு பண்ணிட்டேன்டாப்பா, மன்னிச்சிருவேன். அதனால் இங்கே 2 பேரும் சரி அண்ணன் தம்பியாக இருக்கிறது நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறேன். நீ அதற்கு பின்னர் எத்தனையோ ஜென்மங்கள் என்னை விட்டு போயிட்ட. பல எத்தனையோ சித்தர்களுக்கு குருக்களுக்கு தொண்டு பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆனால் இவன் என்னை கடைசி மட்டும் இன்னைக்கு மட்டும் மறக்காம என் கிட்டே சிஷ்ணன் நிற்கிறான்டா அப்படிங்கிற. எப்படின்னா எவ்வளவு நீச்சத்தனங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா இன்னொருத்தன் குறை சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்குது? இன்னைக்கு நீ ஞானியாக இருக்கிறதுனால நீ தப்பு பண்ண மாட்டேடாப்பா. ஆனால் பண்ணது அதனால தான் பார்த்து. அதே நான் சொல்ல, இந்த காக்கபுஷன் காலகாலமாக நிற்கிறாரியா. என்னையும் ராம 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 ராம் நாரதருக்கு உபதேசம் பண்ணுறார் எல்லா விஷயங்களுக்கும். ஆனால் அந்த காலத்தில் நான் கதை சொன்ன ஒரு சண்டாளன், ஒரு அயோக்கியன் பார்த்து, சேரியில் பிறந்தவன் பார்த்தான், நீச்ச குளத்தில் பிறந்தான், குரு அவமானப்படுத்துகிறான். எந்த அந்த குரு அவ்வளோ உத்தம குருவாக இருக்கிறதுனால இறைவன்கிட்ட மன்றார, என் சிஷ்யன் அவனுக்கு நீங்கள் சபிச்சிட்டீங்க. எவ்வளோதான் மோசமான நான் இருந்தாலும் கூட என் சிஷ்யன் இல்லையா? அதனால் அவங்களுக்கு அவனை நீங்கள் இந்த சாபத்திலேருந்து முக்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். பிறதான சொன்ன கதையை சொல்லி முடிச்சிடல காக்க. இன்னைக்கு என்னடான்னா அனந்த காலமாக ராம 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 செலுத்திட்டு நிற்கிறான்னு பார்த்து மகாசித்தர் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் போகிறது. பிரம்மா கல்பம் முடியுது, அதுக்கடுத்து இன்னொரு பிரம்மா வர்றது. இதெல்லாம் சொப்னம் மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான்டாப்பா அந்த மனுஷன். துளசிதாசர் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். நமாமி சமீஷான நிர்வாண ரூபம் விபும் விஸ்வநாதம் பரேஷம். ரொம்ப அழகாக அந்த ஸ்தோத்திரம் சிவன் மேலே அந்த குருவி பாடுற ஸ்லோத்திரம் அவ்வளவா அற்புதம். என்னாச்சு ஏதாவது கேள்வி குரு தத்துவம் அவ்வளவு மகத்தத்துவம், அவ்வளவு அற்புதமான தத்துவம். கண்ணுக்கு எல்லை இல்லாத ஒரு கடல் அப்படின்னு சொன்னால் அதுதான்டாப்பா, அதுதான். அதனால தான் அந்த ஸ்லோகம் நான் சொல்லி காட்டினேன். அயம் மயாஞ்சலிர் பத்ரோ தயாசாகர விருத்தையே எதன கிரகத்தோஜந்து சித்திரசன்சார முக்திவா. என்னுடைய கருணை மாத்திரத்தில் ஒரு சாதாரண பிராணியை நிற்கக்கூடியவன் கூட சன்சார கடலை தாண்டிட்டானோ
அவ்வளோ கருணை இருந்த குருவோ அவன் முன்னாடி நான் எப்பயும் கைகட்டி நிற்கிறேன். ஏன்னா என் மனசில் கோபம் வராமல் என் மனசுலையும் அந்த கருணை பொங்கலுங்க சிவருமானே பாருங்க. அதனால தான் அப்பா திரும்பி திரும்பி மகாஜானிகள் யோகிகள் இந்த குருகீதன் சொல்லக்கூடிய இந்த நதியில் திரும்பி திரும்பி இறங்கி குளிப்பான் அப்படிங்கிறாங்க. இறைவனே சொல்கிறேன். ஆகல்ப ஜன்மனா கோட்யாத பவ்ருத பக்ரியாம் தத் சர்வம் சபலம் தேவி குரு சந்தோஷமாத்திரத. எத்தனை கோட்டி ஜென்மங்களில் இவன் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் குரு லேச சந்தோஷம் அடைஞ்சு அவன் ஹிருதயத்தில் ஞானம் ஒரு ஞான ஒளி வீசணும் அப்படின்னு நினச்சிட்டா போதும். அத்தனை நற்குணங்கள் இவன் செஞ்சது எல்லாம் ஆட்டத்தில் ஃப்ளாஷ் ஆகி அவனை ஞானியாக்கிடுவான். நான் சொல்லப்பா ஆதிசங்கரன் சிஷ்யர் துரோட்டகர் அவனை ஒன்றும் தெரியாது, துணி துவைக்கத்தான் தெரியும், குருதேவர் காலம்க்கு தெரியும், சமைச்சு போட தெரியும், இவ்வளோதான். ஆனால் மகா பண்டிதன் ஆகிட்டான் பார்த்து அவன் நினச்ச மாதிரி. அதனால்தான் குருவை கடந்த ஒரு தத்துவம் இல்லைப்பா. இதே தான் நான் கீதையில் சொல்கிறேன். கீதையில் ஒரு இடத்துல சிவருமா இது கிருஷ்ணன் சொல்லுவான்னு பார்த்துக்கோ. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்சினக. அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் சொல்கிறேன், அது இப்படி கண்டினியூ. நகி ஜானேன சதுர்ஷம் பவித்ரமிக வித்யதே தத்வயம் யோக சன்சித்த காலேனாத்மனி விந்ததி. நகி ஜானேன சதுர்ஷம் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை மிஞ்சின ஒரு தத்துவம், சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று எதுவுமே கிடையாது. நகிஞானேன ஞானம்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய சொந்த ஆத்மாவுடைய முழுமையான எழுச்சி, அதனுடைய அனந்த வீரியம். ஒரு விதையில் ஒரு மரத்தை வளர்க்கக்கூடிய அமைக்கக்கூடிய அத்தனை அறிவு புதிஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த ஞானம் அப்படியே சுருங்கி போய் எழாமல் இல்லையா, டார்மெண்ட்டாக இருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது அது தெரியாது. புரியுதா? ஆனால் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதுக்குள்ளே மூமெண்ட்டில் விட இல்லை, தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர் என்ன சொல்லுது, அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வைக்கி உடனே வளர்த்துடுமே உள்ள இருக்கக்கூடிய ஞானம் எழும். அதே என்னுடைய வேற பெரிய மரமாகிறது. உடனே அந்த அங்குரித்து அது வெளியே வருது பாரு. அந்த முதல்ல லேசாக முளைக்கட்டி வெளியே வருது பார்த்தியா, அதிலேயே பூர்ண மரத்தை அமைக்கக்கூடிய அத்தனை விதிமுறைகளை ஒடுங்கி இருக்குடாப்பா. ஒவ்வொரு ஸ்டேஜாக டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போனபடி இலைகள் வருது, அதுக்கு முன்னாடி கிளைகள் வருது, அந்த கிளைகள் பிரியுது, கொஞ்சம் காலம் கொஞ்சம் பூக்குது, பின்னாடி காய் வருது, பழுக்குது, திரும்பி அதே விதை விதையிலிருந்து விதை வரைக்கும் நடுவில் கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வெளிப்புறத்தில் ஆழத்தில் கண்களுக்கு தெரியாமல் அவ்வியக்தமாக இருக்கும்போது விதை இன்னொரு விதை, இந்த விதையிலிருந்து விதை. திஸ் இஸ் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டியை எப்படி இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய ஞானம் வெளியே வருது, அப்படியே வளர்ந்தது கடைசியில் அங்கேயே விதைய முடியுது. திரும்பி அதே ஞானம் ஒடுங்கிய ஞானமாக முடியுது. புரியுதா? அதே மாதிரி தான் அவ்வியக்தானி பூதானி சர்வானி எல்லாம் வெளிப்ப நம்ம சிருஷ்டி பறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அவ்வியக்தமாக வெளி கண்டு தெரியாமல் இருந்தா. இதே மாதிரி சிருஷ்டி நீ சாகும்போது அவ்வியக்தமாகிடுவார். ஆனால் உன்னுடைய வளர்ச்சி கொஞ்சம் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மனுஷனுக்கு கொஞ்சம் வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அவன் கீழே போனாலும் ஒன்று, மேலே போனாலும் ரெண்டு ஒன்று பார்த்து இது ஏதோ ஒன்று நடக்குது. இப்படித்தான் கோட்டி ஜென்மங்களில் மனுஷன் பிறந்து சுழன்று கீழையும் மேலேயும் போயிட்டு வர்றாங்க. ஒரு தடவை பிரம்ம லோகத்துக்கு போயிடுவான், சொர்க்கத்துக்கு போயிடுவான், இல்லை நரகத்தில் போயிடுவான். இருந்தாலும் பூர்ண ஞானம் வர்றதுல குருவோட உத்தம குணத்தை உணர்ந்து குருவோட பாதங்களில் மனசு வச்சு அப்போத்தான் சில ஆண்டோர்களும் சான்றோர்களும் கிட்ட பை சான்ஸ் வந்துட்டானுங்க அப்படின்னு சொன்னான். அவன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட மந்திர உபதேசம் வாங்கிட்டாங்கன்னா ஆகிடுவான். இன்னைக்கு நாரதன்னு சொல்லியே தேவரிஷி எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணக்கூடியவர், வழிநடத்தக்கூடியவர் இல்லையா, திரிலோக சஞ்சாரி.
அவர் ஆதியில் ஒரு தாசி புத்திரன். 4 வீட்டில் வேலை பார்த்துட்டு வந்து அந்த அம்மா அங்கங்கேருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் அதை ஊட்டுனது. அவங்க ஊருக்கு சில பக்தர்கள் பாகவதர்கள்லாம் வந்துடுறாங்க, பஜனை பண்ணுறவங்கலாம் அவங்க தொண்டு பண்ணுறாங்க. அது ஏதோ ஈர்க்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் கால் அமைக்க கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து செஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறாங்க. போகும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு சின்ன நாராயணம் வந்துச்சு, ஓம் நமோ நாராயணாய உபதேசம் விட்டு போகிறாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து அழகான்னு பார்த்துக்கோ, உங்களுடைய எண்களையும் கூட்டுட்டு போ அப்படின்ட்டு. அப்போ அவங்க முன்னாடி கண்களில் உள்ள பார்த்து சொல்கிறாங்க, அப்பா உனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்கள இந்த நேரத்தில் விட்டுட்டு நீ போகக்கூடாது. அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சுட்டு வா. அவங்க சீக்கிரமாகவே சில காலத்தில் இறந்து போயிடுவாங்க. அதன் பின்னாடி இங்கே இருக்கிறோம் அறிஞ்சு வாங்க. அப்போ நீ எங்கள் ஆசிரமத்தை வந்துட்டு உனக்கு உபதேசம் பண்ணுறோம். அப்புறம் அதே மாதிரி அவங்க அம்மா இறங்க பின்னாடி திரும்ப எடுத்துவார் போய் காலை பிடிச்சி தொண்டு செஞ்சு அது செஞ்சு இது செஞ்சு அப்புறம் அடுத்த பிறவி பெரிய சித்தனாகி மகாபுருஷனாகி நாராயண மந்திரத்தினால நாராயணனுக்கு தொண்டு பண்ணி கடைசியில் அவன் சேவையில் வந்து இந்த கல்ப ஆரம்பத்தில் பிரம்மாவுடைய மானச புத்திரனாக வெளியே வர்றான். பக்தி ஸ்ரத்தை குருவோட மகத்துவம். ஆனால் குரு பெருசாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லிட்டு போனால் அவ்வளோதான், அவன் நாராயணன் படிச்சுக்கோ, அவ்வளோதான். துருவனுக்கு முன்னாடி நாரதன் தான் ஏன் வழிகாட்டுறான். இன்னைக்கு துருவ நட்சத்திரம் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் மனசில் தீவிர பக்தியை உண்டு பண்ணி ஒரு சின்ன விஷயத்துக்கா அப்பா அவனுடைய தொலையில் உட்காரணும், அவ்வளோதான். ஆனால் எவ்வளவு பெரிய நாராயணனை கட்டி இழுத்துட்டான். தூண்டி விட்டது யார்? நாரதன். அதனாலதான்டாப்பா எப்படியோ தடிக்கு விழுந்துட்டியா, பிடிச்சிப்போ குரு இந்த ஜென்மத்தில், இல்லாடி கிடைக்காதாப்பா, கிடைக்காது. எத்தனையோ பிறவிகள் வரும் மாயை மோகத்தில் மாட்டிட்டு, எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ மக்கள், எத்தனையோ குழந்தைகள், திரும்பி திரும்பி அதே மோகம்தான், அதே மனைவி, அதே மக்கள். ஒவ்வொரு பிறப்புலையும் புதுசு புதுசாக தான் ஆள் வர்றான். பதிவிரத தர்மத்தை பதிவிரத்தை வர முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி நீ யோக்கிய உத்தம புருஷனாக இருந்தால் பதிவிரத்தை வருவா, அவன் உன்னோட தொடர்ந்து வருவா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி. ஆனால் உனக்கு மோகங்கள் பாசங்கள் இப்படி இருக்கும்போது ஒரு உத்தமமான ஸ்திரீ எப்படி வருவா? ஆகையினால தான் இறைவனை எப்போயுமே பிடிக்கணும். அதனால தான் நீ செய்யக்கூடிய அப்பப்போ செய்யக்கூடிய பூஜைகள் இருக்கு, அதன் மூலமாக இறைவன் சந்தோஷப்பட்டு ஒரு உத்தம குருவை காட்டுவான். திருதப்புன்னு குரு வராட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமாவது இறைவனை பேர் சொல்லிட்டு வா, ஜப்பம் செஞ்சுட்டு வா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அற்புதமான பேர் கோவிந்தனுடைய பேர் சொல்லு, பூஜை பண்ணு, சாப்பிட்றது இறைவனை கொடுத்துட்டு சாப்பிடு, எல்லாம் சரி. ஏங்கணும் நீ ஐயா எனக்கு வழிகாட்டு, ஒரு உத்தம புருஷனை காட்டு, அவனை காட்டுட்டேன்னு நான் பிடிச்சிப்பேன் கப்பா அப்படின்ட்டு விடவே மாட்டேன். பிடிச்ச பின்னாடி அது 1000 மோகங்கள் மாயங்கள், அவனை சந்தேகப்படுறது செய்கிறது, பிடிச்ச பின்னாடி 1000 மயக்கங்கள். என்ன பண்ண சொல்லிட்டு அவன் கண்டுக்க மாட்டான், மயங்குறான்னு தெரியும், அவன் தெரியாமல் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கடைசி மணிக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க, கடைசி மணிக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. வேணான்னு சொல்ல மாட்டேன், எதுக்கு வேணான்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் சில நேரம் கோவப்படும் போது அவனுக்கு அனுபவம் வந்து விடும், அவன் சிஷியனுக்காரன் அங்கே இருக்கிறாங்கோ அப்படின்ட்டு. வேறு என்ன பண்ணுவார், குரு கோவப்பட்டான் அப்படின்னாங்க அவன் என் சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் பொங்கி அழகாக அற்புதமாக மலர்ந்து இருக்கக்கூடிய ஞானம் அப்படியே எரியிடும், வெளிச்சம் வராது வந்து. அதனால தான் இது மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் மனசில் தன்னை தன்னை பிரதி தன்னை குறித்து ஒரு கோபம் வரக்கூடாது. ஹிருதயவா டைம் ஆச்சு, எல்லாம் சமைச்சு வச்சப்பா. பாருங்களேன், நான் கூட இப்படி கை காட்டுறேன், எனக்கே புரிய மாட்டேங்குதுண்ணே. ஏன்டா இப்படி கை காட்டுறோம், ஏன் ஆசீர்வாதம் மாதிரி ஏன் வருது, கெஞ்சிற கேட்குறதுலாம் வேணாம் ஐயா. இல்லை அதுவாக வந்து நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது. எதை நினைக்கிறியோ அது ஆகிற, நீ எதை நினைக்கிறியோ அது ஆகிற. பல நேரங்களில் கஷ்டமாக இருக்கிறது திருநகை இப்படி ஆகிடுது.
நான் பேசிகிட்டே இருக்கும்போது கை இப்படி ஆடுது. சில காலம் பாபாவையே நினச்சி பாபாவையே நான் சொல்கிறது ரிஷிகேஷில் இது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ஆமாம், பல நேரம் எங்கிட்டேன். பின்னாடி தான் நான் அப்போ இதெல்லாம் வந்திருக்குமா, என்ன அவர் தான் இப்படி தான் பண்ணுவார். ஆமாம், இப்படி தான் பண்ணுவார். அப்போ இது வந்திருக்குமான்னு ஒரு சந்தேகம் வருது. பிறகு பாபா அவர் சொன்னார், உனக்கு உத்தம குரு பரம்பரை இருக்குடாப்பா, குருவை மறக்கக்கூடாது. நான் உனக்கு குரு பரம்பரையில் வந்தவனே. ஆமாம், அதோடு மட்டும் இல்லாமல் உனக்கு எனக்கு பல சிஷ்யர்கள் முன்னாடி இருந்தே சேவை பண்ணி என்னை சந்தோஷமாக வச்சுருக்கணும். அவனை எல்லாம் நான் கரை சேர்க்கணும் இல்லை, அது என் கடமை அது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ உன் குருவை நினைக்கிறது தான் சரியே தவிர வசிஷ்ட பிரம்மஜனை குறைச்சவரா அவரை நினச்சிட்டு இருடாப்பா, அதுதான் நல்லது அப்படின்னு சொன்ன. அப்புறம் அப்படியே அவர் சொன்னாலும் பாவம் மாறிடுச்சு குருதேவன். இல்லாட்டி ஒரு காலகட்டத்தில் எனக்கு என் நேரம் பாபா குருதேவர் நேசிப்பேன் சரிதான், இருந்தாலும் பல காலகட்டங்களில் பாபா கிட்ட இருந்து உபதேசம் பண்ணார், கிட்டன்னு சொல்லி கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கே மங்கம்மா நகர் இல்லையா, மங்கம்மா நகரில் தேவி தேட்டர் வீட்டில் இருக்கும்போது அப்போ தான் சுந்தர் முடிச்சுட்டு வர்றான் பார்த்துக்கு +2. அவனுக்கு என் குருதேவன் முன்னாடியே அவன் 6வது படிக்கும்போது இருந்தே சொல்லியிருந்தேன், இவன் பெரிய உத்தமமான காலேஜில் படிக்க வைப்பேன் அப்படின்னு, ஆரியன்ஸில் படிக்க வைப்பேன்டா அப்படி குருதேவர் அப்பயே சபதம் பண்ணியிருந்தேன். ஆமாம், அது இவன் எடுக்கிற படிப்புக்கு இவங்க எடுக்கக்கூடிய மார்க்குக்கு நடக்க எல்லாம் படிக்க வைப்பேன், எல்லாம் வரும். ஆனால் கடைசியில் அல்டிமேட்டாக 85% மேலே போகல. எந்த காலேஜ்லேயும் இந்த ரவீந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அங்கே இங்கே போய் இந்த கவுன்சிலிங் போவானுங்களா, இங்கே படிக்கணும் அங்கே படிக்கணும், அது பண்ண இது பண்ண எல்லாம் போய் வேஸ்ட்டாக வந்துட்டாங்க திரும்பி. ஆனால் பாபா சொல்லு, நான் சேர்க்குறேன்டா, நீ ஏன் வளர்க்குற? குருதேவ் சொல்ல, நான் நினச்சது சங்கல்பம் அது நிறைவேறும், கட்டாயமாக சேர்ப்பேன். அது சரி. அதே மாதிரி எல்லா பக்கமும் எல்லாம் டீட்டெயிலும் எடுத்து ரீஎக்ஸாமினேஷன் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தேன். அப்புறம் பாபா பக்தன் ஒருத்தன் வந்து நான் அவனை புட்டபர்த்தி சேவைக்கு கூப்பிட்டு போகிறேன் இருந்தாலும் கூப்பிட்டு போவாங்க தான் கூப்பிட்டு போவோம். நான் சொல்கிறது தீபாவளிக்கு முன், ஆமாம் தீபாவளி சமயம் தான். ஏன்னா அவருடைய பிறந்தநாள் நவம்பரில் வரும். தீபாவளிக்கு நாங்கள் தொண்டு பண்ணுறதுக்கு போகிறோம், அது இவனே கூப்பிட்டு போ, தாராளம் கூப்பிட்டு போடாது. அப்போது போய் இவன் ஏதோ பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. பாபா கடைசியில் இவனை ஆசீர்வாதம் பண்ணி அவன் வந்து 3வது நாள்லேயே அவங்க இன்டர்வியூ வருது பார்த்துங்க, இனி இத்தனை சீட்டு காலியாக இருக்குது, நீங்கள் இன்டர்வியூக்கு வர்றது அப்படின்ட்டு. எங்கள் இங்கேருந்து ஆர்ஏசி திருச்சியில் வேறு போனால் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்க பாபா. இப்போ ஏராளமாக இவனுடைய நம்பர் வந்து 120 133 இடத்துல 130 பேருக்கு போயிருக்குன்னு சொல்லி இவன் நம்பர் அப்படி. ஆனால் சீட்டு இருக்கிறதுனா 5-6 சீட்டு. எவனும் வரமாட்டான்டா, அதுக்கு இவன் 2வது இடத்துல இருப்பான் அவன் பையன், டைம் அவனுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பயந்து பின்னாடி ஓடிட்டுருக்குறான், ஆள் வந்துடுவானுங்க அப்படின்ட்டு. எவனும் வரல. அங்கே நான் போகல, அவங்க அம்மாவும் மட்டும் போனாங்க. பிறகு எல்லாம் பார்த்து செஞ்சு இவன் அந்த காலேஜ் செலக்ட் பண்ணால் எங்கே ஃபீஸ் குறைச்சிலாங்க. அது வந்து இந்த ஜாம்ஷெட்பூரில். அப்போ என் மற்ற காலேஜில் எல்லாம் 11,000 12,000, இவன் காலேஜில் 8,000 தான். அது செலக்ட் பண்ண மாட்டான். குருதை செய்ய பண்ண வச்சுருக்கிறாரு பாபா. வேறு கடைசியில் அடுத்த ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டா கட்ட. அடுத்த வருஷம் இது பண்ணிட்டாங்க 18,000 என்கிட்ட ஃபீஸா, 20 என்கிட்ட காசு எது? அப்போ இந்த ரவீந்திரன் வந்தால் பார்த்துக்கோ ஃபீஸை கொண்டாந்து வச்சுட்டான் 8,000 ரூபா. அது ஈஸியாக கொடுத்து அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 20,000 எங்கே போவேன்? அப்போயும் பாபாடு அப்போ இப்படி ஆக்கிட்டானே, நான் இப்போ எப்படி ஃபீஸ் கட்டுறது, அவனுக்கு எப்படி அனுப்புறது? ஒன்றும் இல்லை, போதும் நான் பண்ணுறேன் பார் வேலை, திரும்பி 8,000 கொண்டாடுறேன் பார் அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்ட்ரைக் ஆரம்பித்த உடனே ஃபீஸ் என்ன பண்ணானுங்க, 8,000 9,000 ஆக்கிட்டாங்க. 18,000 9,000 பண்ணிடுச்சு. பத்தியாடா நான் படிச்சுட்டேன் பார்த்தியா, ஒரு 1,000 ரூபா நான் போட்டேன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டேன்டா அப்படின்னு. குருதேவர் சங்கல்பம் பண்ணியிருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், அதனால தான் நான் இறங்கி இவனை எப்படி சேர்த்துறதுன்னு சேர்த்துட்டேன் அப்படின்ட்டு. குருதேவர் குருதேவர் சங்கல்பம் பண்ணியிருந்தார். அது என்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் அதனால் செஞ்சீங்களா?
ஏதோ சொல்ல வரேன், அப்படி அப்படியே வந்தது, அப்படி அப்படியே வந்ததுன்னு வச்சுக்கோ. எல்லாம் குரு கொடுப்பார். அதுக்கு முன்னாடி குரு அவர் பாபா அப்படி சொன்னவனுங்க மனுஷனை அப்படியே குரு பரம்பரை. ஏன்னா நம்ம குரு பரம்பரை விசேஷமான குரு பரம்பரை. இந்த தியானம், இந்த தியானம், சித்தி அபியாசங்கள் எல்லாம் அவர் பிரம்மானந்த சரஸ்வதி, அதுக்கு முன்னாடி வசிஷ்டர் கொண்டாட பரம்பரைடாது. அதில் திருதுப்பு நம்ம பார்ப்போன்னா எப்படி, அதுதான் அவருடைய உபதேசம் காலத்தில் கரெக்டாக இருந்திருப்பார். அதுக்கு பின்னாடி அப்பப்போ இந்த உப்பை நினச்சா கூட இந்த கை கட்டி நிற்கிறார், ஆசீர்வாதம் கை தூக்கி நிற்கிறேன். அதனால தான் என் கைக்கு இப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த காரணத்தினால தான் இருக்கும். இல்லாட்டி திருப்பி அப்படி வராது. நான் முயற்சி பண்ணி பாட்ட முடியாது. இதை அது நேச்சுரலாக வந்துடுது. இது தெய்வங்களை சேர்த்து விட்டு எடுத்துன்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். தத்தாஸ்து 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 ஆச்சப்பா. அதனால தான் சொல்கிறேன், பிடிச்சா கப்புன்னு பிடிக்கணும். அது எந்த குருவாக இருந்தாங்க ஒரு 3 மாதத்துல பாபா முழுசாகவே உடம்புல இறங்கிட்டாருங்க. அவ்வளவு எந்நேரம் பேசிட்டு இருப்பார், எந்நேரம் பேசியிருப்பார், எல்லாரும் எந்நேரம் உபதேசம் பண்ணிட்டு இருப்பார். அது பின்னாடி அவர் தான் திரும்பி அப்படி அதான் வழி. மகாஜானி மகாபிரசித்த பிரம்மரிஷி உன்னுடைய குருதேவரெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வா, உனக்கு எல்லாம் கிழச்சித்தையும் கொஞ்சம் பாக்கி அதையும் அவங்க மூலமாக பிடிச்சிருவேன். அதனால தான் உன் பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். அது இல்லாமல் யோசிச்சு பார்க்குறேன், இறைவன்கிட்ட கேட்டாலும் சரி அது முதலே ஆனந்தான், அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் நான் உன்னை ஏற்றுக்கலடாப்பா அப்படின்னு சொன்ன நியாயம் தானே. எப்பொழுது பூலோகத்தில் நடமாடும் சிவம் அவர். சரி, காலத்தினுடைய கொடுமை அவர் எடுத்துட்டு போயிடுது. சரி சரிடா, இப்போ எல்லாம் இருந்துட்டோமா? சூடாக இருக்கா?